சத்யராஜுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அது சத்யராஜ் சொன்னார், நானே லொண்டு பிடிச்சவன், நீ என்னை விட லொண்டு பிடிச்சவன் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நீ ஜோதிகாவுக்கு மேக்கப் போடுறதுலேருந்து என்ன தான் பண்ண வச்சாங்க, எல்லாம் போட்டு. கமல் வேகமாக வந்தார். அவர் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இந்த சீனில் டாக்டராக நான் தான் வர்றேன். இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? இசைங்கிற படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி எனக்கு கூப்பிட்டாச்சு. கமல் வந்து மருதநாயகத்தில் அவனுக்கு ஒரு ரோலே கொடுத்தாரு. ரவிசங்கர்லாம் பல விஷயங்கள் வந்து சொந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜெமினி வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பல விஷயங்கள், சாவித்திரி விவகாரத்தில் இருந்து சொல்லிகிட்டே போகலாம். தேங்காய் சீனிவாசன் எனக்கு மனைவி வகையில் உறவு. கல்யாணங்கிற படத்தில் எங்கள் வீட்டில் இருந்த பெயிண்டிங் எல்லாம் வச்சு செட்டு டெக்கரேஷனுக்கு அந்த எங்கள் வீட்டில் இருந்த பெயிண்டிங்கு என்னுடைய கட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சிவாஜிக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொஷினே உங்ககிட்ட என்ன கேட்கணுன்னா, நீங்கள் வந்து அதாவது இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே யூடியூப்பில் உங்களோட இன்டர்வியூஸ் தான் சார் வைரலாக போயிட்டுருக்கு. பட் சினிமா பற்றின உங்களுக்கு நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சினிமாவில் நடிச்சிருக்கீங்க இல்லையா சார்? அது நீங்கள் இவ்வளோ நாளாக சொல்லாமலே இருந்திருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கவே இல்லையே. அது எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னு தெரியுதா? யாருக்குமே தெரியாத அளவில் தான் இருந்திருக்குது. தெரிஞ்சிருந்தா நீங்கள் எடுத்து கூட கேட்டுருப்பீங்களே. உங்களை பற்றி நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணோம். ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அளவில் தான் அது இருந்துருக்குது. நடிச்சேன்னு சொல்லாதீங்கம்மா, தோன்றுன்னு தான் சொல்லணும். சில காட்சிகளில் வந்து அவ்வளோதான். என்னென்ன படம் சார், அது எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? முதல் நான் தோன்றேன் அப்படின்னாக்கா இரவு பூக்கள்னு ஒரு படம். அது என்னுடைய நண்பர் ஸ்ரீதர் ராஜன் அவர் எடுத்தார். சத்யராஜ் வந்து முதல் ஹீரோவாக நடித்த படம். நல்லா ஓடிச்சு. அதில் வந்து ஒரு டாக்டர் சீன் வருது. அந்த ஸ்ரீதர் ராஜன் வந்து ஜெமினி கணேசனுடைய மருமகன். அவருடைய அதில் வந்து கூடவே என்னை வச்சுக்கிட்டார். அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த பிரச்சனைகள்னால அப்போ எங்கள் அண்ணன் வந்து ஒரு அமைச்சராக இருந்ததுனால அந்த பேக்ரவுண்ட் அவருக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஜெமினி ரெண்டாவது எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் வந்து என்னை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ட்டார். சரி, அதனால் அவர் கூட இருந்தபோது ஒரு சீன், ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டல் சீன். அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் வந்து ஒருத்தரை இது பண்ணி சீனில் இது டைலாக்லாம் கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்தது. அப்போ அவருடைய கேமராமேன் சோமேந்து ராய்ங்கிற ஒரு சத்யஜித் ராயுடைய கேமராமேன் அவர் டாக்டர் வந்திருக்கா, அவரையே உட்கார சொல்லிட்டு அப்படின்ட்டார். உடனே ஸ்ரீதர் இருந்துக்கிட்டு நீயே உட்காரேன் அப்படின்னு. அப்படி நான் ஏதாவது உளறிட போகிறேன், நீ பேசு அப்படின்னு சொல்லி சத்யராஜ் இருந்துட்டு வாங்க டாக்டர், நீங்கள் ஊரில் கதையெல்லாம் அனுப்பிங்க, வாங்க டாக்டர் அப்படின்னு உட்கார வச்சாங்க. ஒரே டேக் முடிச்சு. என்ன டைலாக் சார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது இந்த கொலைக்கான இதுன்னு சொல்லிட்டு ஏதோ எல்லாமே கொலை தான். ஆமாம், முதல்ல உண்மை குற்றவாளி யாருன்னு தெரிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இதெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இப்போ சில போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பார்க்கணும், அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் அப்படின்னு ஏதோ சொல்லுவார். முதல்ல குற்றவாளி யாருங்கிறத ப்ரூவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்கள் விசாரணை அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல வெளியே போங்க. முதல் டைலாக் அது அந்த சொன்ன ஸ்டைலு சத்யராஜுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அது சத்யராஜ் சொன்னார், நானே லொண்டு பிடிச்சவன், நீ என்னை விட லொண்டு பிடிச்சவன் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் நேரடியாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து காக்க படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சூர்யாவோடது. ஆமாம், அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது கௌதம் வாசுதேவ மேனன் எடுத்த படம். அதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் வந்து என்னுடைய சகோதரி மகன் பார்த்திபன்றவர் தான். வீட்டுக்கு பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து ஜோதிகா அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிற மாதிரியான காட்சிகள் இருந்தது. அதில் அந்த காட்சிகளுக்கு ஒரு டாக்டர் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த சீன்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்க்குறதுக்கு அப்படின்னும் போது கேட்டிருக்காங்க. அங்கே கௌரின்னு ஒரு அம்மா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. இங்கே ஒரு டாக்டர் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்காரு, வேணால் கூப்பிட்டு போங்க. அப்போ தான் நான் ரிட்டையர் ஆன புதுசு. அப்புறம் தான் என் சிஸ்டர்ஸ் நான் பார்த்து பிறகு ஞாபகம், அடனே எங்கள் மாமாவே இருக்காரு, நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அது எல்லாம் பண்ணேன்.
அந்த சீன்ஸ் எல்லாம் கரெக்டாக இது பண்ணி ஜோதிகாவுக்கு மேக்கப் போடுறதுலேருந்து என்ன தான் பண்ண வச்சாங்க எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி அந்த அடிப்பட்ட அந்த சீக்வன்ஸுக்காக அந்த சீக்வன்ஸுக்கு எப்படி எல்லாம் இருக்கணும் அந்த இதெல்லாம் போட்டு அந்த மேக்கப் எல்லாம் போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் செட்டிங் எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அது நடந்தது. அதனுடைய அவுட்கம் என்னாச்சுன்னா கௌதம் வந்து வேட்டையாடு விளையாடு எடுக்கும்போது அதே பார்த்திபன் தான் மேனேஜர். உங்கள் மாமாவையே கூப்பிட்ரு அப்படின்ட்டார். அவர் ஞாபகம் இருந்திருக்கு பாருங்க. அது எங்கள் ஷூட்டிங்னாக்க பென்னி மில்ஸில் ஷூட்டிங்கு. கசின் ஃபோன் பண்ண அப்படி மாமா கொஞ்சம் வர்றீங்களான்னாரு. வண்டி அமிச்சாங்க போயிட்டேன். அப்போ அங்கே போன அப்புறம் தான் கேட்டேன் யார்ப்பா ஹீரோன்னு. கமல் அப்படி. ஏப்பா கமல் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் தப்பாக எடுத்துக்க போகிறாரு, அவர்கிட்ட சொல்லாமல் வந்து ஏதோ தப்பாக எடுத்துக்க போகிறாரு, எல்லாம் பார்த்துக்கலாம் மாமான்ட்டாங்க. சரி நான் பேசாமல் இருந்துட்டு பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன். கமல் வேகமாக வந்தார். அவர் சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னாரு. இந்த சீனில் டாக்டராக நான் தான் வர்றேன். இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களான்னாரு. நீங்கள் எந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரோ பார்த்திபனை கூப்பிட்டு என் சிஸ்டர் சன். இவன் சிஸ்டர் சன்னா அப்படி. ஆமாம் அப்படியா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னை டீஸ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணார். அதாவது அந்த டயலாக் ரெண்டரிங்கே ஒரு மாதிரி வேடிக்கையாக இருந்தது. டக்குன்னு கேட்குறாரு, அதாவது வெப்பன் அப்படின்னாரு, சர்ஜிக்கல் நைஃப் அப்படின்னு. அதே ஸ்டைலில் நான் திருப்பி சொன்னேன். அவர் கொஞ்சம் ஒரே டேக், சிங்கிள் டேக் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். முடித்தா அப்படி பார்த்தாரு, ஒன்றும் சொல்லலை. எதோ அந்த சீன் வந்தால் உண்டு, வராட்டி இல்லை. அது என்ன இம்பார்ட்டன்ஸும் ஒரு அளவும் தெரியல எனக்கு. அப்புறம் கேட்டால் படம் ரிலீஸ் ஆனாக்கா அந்த கொலைக்கான க்ளூவே அந்த டயலாகில் தான் வருதுன்னாங்க. படத்தினுடைய முக்கியமான காட்சி அது. படத்தினுடைய அடுத்த போக்கே அந்த இதை உபயோகப்படுத்த தெரிஞ்சவனால தான் அது பண்ண முடியும். அதை அடிக்கடி பயன்படுத்தணுனால தான் அது முடியும். அது இல்லாமல் அந்த தடயங்கள் எல்லாம் அடிச்சிருக்கிறான். ஆக ஒரு மெடிக்கல் நாலேஜ் உள்ள ஒருத்தவன் தான் அதை பண்ணியிருப்பான்றது தான் க்ளூ. அவர் அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்கும் என்னுடைய ஷாட் மறுபடியும் வரும், மைண்டில் வரும். அதுதான் அந்த கதைக்கான முக்கிய க்ளூ. இதனுடைய அவுட்கம் என்னாச்சுன்னா கமல் எனக்கு ஃபோன் பண்ணார். தசாவதாரத்தில் ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்து கூப்பிட்டா வர்றேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஒரு 5 நாள் வர வேண்டியிருக்கும். நாங்கள் வர்றேன் அப்படின்ட்டு. அப்புறம் போனேன். தசாவதாரத்தில் பார்த்தா அந்த அவதார் சிங் எபிசோடு பூராவுமே கமல், ஜெயபிரதா, நாங்கள் 3 பேர் தான் இதை அந்த ரோல் பூராவுமே நல்லா ஏறத்தாழ. அந்த சிங்கர் கமல் சார் வந்து கேன்சர் பேஷண்ட்டாக வந்து. ஆனால் அது அந்த டைலாக் வந்து அப்போ உலகம் முழுவதும் நகைச்சுவை இடமாக போனேன். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். அதை நான் தான் அந்த டைலாக் சொல்லுவேன். அதில் வந்து அந்த குண்டு வந்து பாஞ்சு கேன்சர் டிஷ்யூலாம் எடுத்துகிட்டு போச்சுன்னு போது அமெரிக்காவிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க. புது ட்ரீட்மெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா நோபல் பரிசெல்லாம் கிடைக்குண்டா உனக்கு. அந்த அளவுக்கு அது கிண்டலாக போச்சு. அந்த படத்தில் பெருசாக இன்னமும் அந்த டைலாக் வருது சார் நிறைய படத்தில். மெடிக்கல் மிராக்கிள்ங்கிறது வைரலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு வரும்போது எஸ்.ஜே. சூர்யா இது அவரே வந்து நடுநிசி நாய்கள்னு ஒரு படம் எடுத்தார் கௌதம். அந்த படம் வந்ததுன்னு தெரியல, போகும் தெரியல. அதில் நிறைய சீன்ஸ்லாம் நான் வந்தேன். நிறைய சீன்ஸில் வந்து அது ஆமாம், அதில் வந்து பெண்கள் சம்மந்தமான ஒரு ஹீரோ வந்து பெண்களை கடத்தி வச்சிருப்பாரு, சைக்கோ கில்லர் பற்றிய கதை. அதில் நிறைய சீன்ஸில் வந்தேன். அது கொஞ்சம் அவ்வளோ எடுப்படல, அது வேறு விஷயம். பட்டு ஆனால் நான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனேன். அதில் கொஞ்சம் பெருசாக வந்தேன். இசைங்கிற படத்தில் வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர் தான் வரணும் அப்படி சொல்லி தேடி பிடிச்சி என்னை கூப்பிட்டு அமிச்சார். அதுலேயும் இதே ஹாஸ்பிட்டல் சீன் தான். இதெல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டு இருந்தது. எஸ்.ஜே. சூர்யா தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அது ஈக்குவலாக செட்டில் இருக்கும். யாரும் லைட் பாயிலேருந்து பெரிய இவங்க வரலாம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சாப்பாடு போட்டதெல்லாம் சூப்பர். அவர் தான் இது பண்ணார். அந்த மாதிரி நான் சொன்னேன், ஆஸ்கார் ரவிச்சந்திரன் இது தசாவதாரம் படம் அதில் கூட இப்படி எல்லாம் போடலிங்க. இதில் இவ்வளோ எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போடணும். அது மாதிரி அது இசை படத்துக்கு அப்புறம் வந்து ஐ படத்துக்கு சில காட்சிகளில் வந்து அட்வைஸ் தான் கொடுத்தேன். ஓகே, அத ஸ்கிரீன்ல வரல, பின்னாடி இந்த அட்வைஸ் கொடுத்தேன். அதாவது அந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து. ஓகே. அதுக்கப்புறம் எந்திரன் படத்தில் அவங்க ஆரம்பித்த போது கதை வேற. ஓகே. அதில் நான் வந்து இராணுவ அதிகாரி அவரை தான் என்னை போட்டாங்க. போட்டு தீவிரவாதிகளுக்கு எதிராக நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி தான் கதையை ஆரம்பித்தாங்க.
2 சீன் எடுத்துட்டாங்க. ஓகே. டயலாக்லேருந்து எல்லாமே நானே பேசி ஷூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தாங்க அது ஏதோ குளறுபடி ஆச்சு. டெர்மினேட்டர் படத்தை அப்படியே தமிழாக்கம் பண்ணிட்டாங்க. அந்த கதையை மாற்றிட்டாங்க. அதுக்கு ஒரு இதில் அதுக்கப்புறம் இப்போ வேறு ஒரு படத்துக்கு ஏதோ கூப்பிட்டாங்க. விட்டுருங்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் அதிகமாக போகல. அதாவது உலக நாயகன்லேருந்து ஆரம்பித்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் கலக்கிட்டீங்க சார் நீங்கள் நடிச்சு. போய் ரஜினிக்கு தெரியும். ரஜினிக்கு வந்து அது என்னது ஒரு பாரதி ராஜா படம் கொடி பறக்குது படத்தில் வந்து என்னுடைய சகோதரி மகன் இன்னொரு சொந்த சகோதரி மகன் எண்ணூர் தோழன் பாபு, அவன் அதில் தான் பாரதி ராஜா கிட்ட அறிமுகம் அந்த படத்தினுடைய பெரும்பாலான வசனங்களை அவன் தான் எழுதினான். அப்போது பாபுவோட மாமாங்கிற முறையில் ரஜினிக்கு என்ன நல்லா தெரியும். பாபு வந்து ரொம்ப ரசித்தாங்க. கமல் வந்து மருதநாயகத்தில் அவனுக்கு ஒரு ரோலே கொடுத்துட்டு அவனை பேஸ் பண்ணி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணார். அதுக்குள்ளே நான் அடிபட்டு படுத்து நான் இதாகிப்பட்டேன். இதெல்லாம் வந்து என்னுடைய சினிமா அனுபவங்கள். எங்கள் குடும்பத்துக்கு சினிமா தொடர்புகள் ரொம்ப அதிகம் உண்டு. ஏன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் பக்கத்தில் எங்கள் வீடெல்லாம் இருந்ததுனால நடிகர்கள் பக்கத்தில் இருந்த பழக்கமெல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் என்னை வந்து போடாவடான்னு கூப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட இருக்க மாட்டாங்க. ஜெமினியெல்லாம் ஜெமினி போடாவடான்னு கூப்பிட்டாரு, வாயா போயாம்பாரு. ஆமாம், ஜெய்சங்கர் தான் காந்தா என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்னடா கர்வம் பண்ற, அந்த அளவுக்கு உரிமை இருந்திருக்கு. ஏன்னா வீட்டுக்கு எடுத்து இருந்தார் ஜெய்சங்கர். இன்னைக்கு அந்த அளவுக்கு உரிமையோட என்கிட்ட ரொம்ப அன்பா இது ஒரு சகோதரனா நினச்சிக்கிட்டு பழகிறது வந்து சிவகுமார் அவர்கள். என்னடா நீ பேசுற அப்படின்பாரு. அவர் ஒரு பன்முகத்தங்கர் சிவகுமார். நான் நினச்சி ரசிக்கிற அவருடைய திறமைகள்லாம் வெளியே கொண்டு வரல. நம்ம கவனிக்கப்படாத மேதைகள் அவர் ஒருத்தர் என்னுடைய ஃபீலிங் எப்போ உண்டு. அவர்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு ஜெய்சங்கர்லாம் பல விஷயங்கள் வந்து சொந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி ஜெமினி வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பல விஷயங்கள் சாவித்திரி விவகாரத்தில் இருந்து எங்ககிட்ட ஒரு உரிமையாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னடா பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்களா சார்? அட்வைஸ்ன்னு கேட்க மாட்டார், சொல்லுவாருட்டே இதை கொஞ்சம் பண்ணுறா அப்படின்பாரு. ஏதோ ஒரு டைமில் எய்ட்ஸில் இருந்தபோது வருஷம் போகிறப்ப அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி எய்ட்ஸை பற்றி இதை வந்து கொடுக்குறதா டிவி ரேடியோவில். அப்போ ரேடியோ தான் பெருசாக இருந்துக்கிட்டு அந்த டைம். ஃபோன் அடித்தார். ஏடா காலையில் ஏதாவது மங்கள வார்த்தை ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா பீடை பிடிச்ச மாதிரி வந்து எய்ட்ஸை பற்றி பேசிக்கிட்டு ஜெமினி ஒன்று. அவர் ஜெமினி மேலே என்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருப்பார். அதே மாதிரி அசோகன்லாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்து அசோகனுக்கு தெரியும். அவரெல்லாம் எங்கள் ஊருக்காரரு. எங்கள் அப்பா கிட்டே இதாக இருந்தவர் மேஜர் சுந்தர்ராஜா. இதெல்லாம் அதனால் சினிமாவுக்கு அப்பாற்பட்ட நட்புகள். எஸ்பி முத்துராமன் குடும்ப நண்பர், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர். அவங்க மறந்துட்டாங்கங்கிறது ஒரு சுப்பையாங்கிறவருடைய தலைவர், கலைஞரோட தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தவருடைய மகன் தான் எஸ்பி முத்துராமன். இன்னொரு மகன் தான் சுபவீர பாண்டியன். அவங்களாம் இயக்கத்தின் மூலமாக அறிமுகமானவங்க. எம்ஆர் ராதா சொல்லவே வேணாம். எம்ஆர் ராதா அவ்வளோ என்கிட்ட பாசமாக இருந்தார். ஜெயில் பழக்கம் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் தியாகராஜ பகதூர்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள். எம்கே ராதா, எம்ஆர் ராதா மாத்திரமே, எம்கே ராதாவெல்லாம் நல்லா அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தேங்காய் சீனிவாசன் எனக்கு மனைவி வகையில் உறவினர், அவர் ஒரு உறவினர். அது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அப்போ சினிமா நாலேஜ் இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்டவங்களும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம்ன்றதுனால. டிஆர்எஸ் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர்எஸ் வந்து எங்கள் அடுத்த தெருவு. அவர் எங்கள் வீட்டை தாண்டி போகும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் எல்லா படத்தையும் ஒவ்வொரு படத்தில் ஒரு மிருகத்தை அறிமுகப்படுத்தி வச்சுட்டார்ல, என்ன தவிர. வீட்டில் இருந்த மாடு, நாய், குரங்கு சகலம் வச்சிருக்கீங்களா சார்? சேலத்தில் அவ்வளோ இருந்தது. வண்ணக்கிளி படத்தில் வர்ற அந்த மாடு எங்கள் மாடு தான். அதுதான் வில்லனா வரும். அது படத்தை விமர்சனம் எடுத்துட்டாங்களே. அந்த மாடு ஒரு பயங்கரமான மாடாக இருக்கிறது அப்படின்னு குமுதத்தில் விமர்சனம் வந்து அந்த அளவுக்கு. எங்கள் குதிரைகள் அலிபாபா படத்தில் பானுமதியை கடத்திட்டு போகிறதுக்கு வீரப்பா யூஸ் பண்ணுறது குதிரையெல்லாம் எங்கள் குதிரை தான். ஐயோ, பெரிய பின்புல வரலாறே இருக்கும். நிறையா இருக்குது. எங்ககிட்ட ஒரு டூரர் கார் இருந்தது, ஒரு ஹில்மனு. அது கைதுக்கு 8000 படத்தில் பல ஸ்டண்ட் சீன்ஸுக்கு அதுதான். அது டிஆர்எஸ் அப்படி போவார், நான் வெளியே நின்றுட்டு இருப்பேன்.
அந்த காரை அனுப்பிடுப்பா அப்படின்ட்டு போயிடுவார். அப்படியே கார்லேயே உட்காந்து அந்த காரை அனுப்பிச்சுட்டுப்பா, இங்கே தான் ஷூட்டிங்கு முடிச்சிட்டு போக சொல்லு அப்படின்னு போயிடுவார். அது மாதிரி ஆவார். ரொம்ப சாதாரணம். அது மாதிரி எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நிறையா பழக்கம். எம்எஸ் சுப்புலட்சுமியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு நினச்சா வந்துட்டு போகிற ஆட்கள். அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். அதாவது நசீரெல்லாம் வந்து மாடன் திட்டத்தில் வண்ணக்கிளி படத்தை நடிக்கும்போது எங்கள் வீட்டில் எந்நேரமும் வந்து உட்காந்துருப்பார். எந்நேரமும் உட்காந்துருப்பார். முத்துராமன்லாம் நல்லா பழக்கம். இவர் நடிகர் முத்துராமன் அதெல்லாம் எல்லாருமே நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் சில தெரியாத ஒளி அன்னைக்கு இருந்த நடிகர்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்லா ஆகுது. சார் ஆக்சுவலாக கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற மிருகங்கள் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற உயிரில்லாத பொருட்கள் வரைக்கும் சினிமாவில் வந்துருக்கு. உயிரில்லாத பொருட்கள் ஞாபகம் வருது. கல்யாணங்கிற படத்தில் எங்கள் வீட்டில் இருந்த பெயிண்டிங் எல்லாம் வச்சு செட்டு டெக்கரேஷனுக்கு அந்த எங்கள் வீட்டில் இருந்த பெயிண்டிங்கு என்னுடைய கட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ எங்கே சார் தூங்குனீங்க? நான் அப்போ இல்லை, அந்த வீட்டில் இல்லை, வீட்டுக்குள்ளாரே ஷூட்டிங் நடந்தது. அதுவும் உயிரில்லாத பொருள் சொன்னீங்களா, அதுக்கு சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த அந்த முன்னாள் கதாநாயகர்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நவரச நாயகர் கார்த்திக் அவர்கள் இப்போ ரொம்ப படங்களில் அவர் வந்து ஆக்சுவலி ரொம்ப இல்லை, நடிக்கிறதே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் நடிகர் ராமராஜன் அவர்கள் இப்போ மறுபடியும் இன்னொரு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆஃப்டர் லாங் கேப். அப்படி இருக்கும் போது ஏன் கார்த்திக் அவர்கள் என்ன நல்ல நடிகர், அவர் மக்கள் ரசிக்கக்கூடிய நடிகர் அவர். ஸோ அவருக்கே அந்த வாய்ப்பு வந்து கார்த்திக் கிட்ட வந்து எப்போவுமே ஒரு தகராறு என்னன்னாக்கா கால் ஷீட் சரியாக கொடுக்க மாட்டாருன்னு அவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மற்றபடி அவர் நடிப்புல எல்லாம் வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நவரச நாயகன்னு பேர் எடுத்திருக்காரு. கோகுலத்தில் செய்த படத்தில் மௌனராகம் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும். கோகுலத்தில் செய்த என்ன மாதிரி கேரக்டர், என்ன மாதிரி பண்ணியிருப்பாரு. அவர் இன்றைக்கும் அந்த சுலட்சணா சொல்லும்போது ஈஸ் அ ஜென்டில்மேன், ஈஸ் இது அப்படின்னும் போது அப்படி திரும்பி பார்த்துட்டு போவார். அதெல்லாம் கிளாஸ். அந்த அழகு அவர்கிட்ட, அந்த அழகு சார்மிங் எல்லாமே இருந்தது. அதுதான் ஏன் அந்த அவரால் அந்த அவருடைய குணாதிசயங்கள். ஓகே. அவருடைய மனைவி சைடு அவருடைய மாமியார் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு. ஓகே. அவங்க தோடர் இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க பாகவதி பில்ஜன் அவங்களுடைய சகோதரி மகளைத்தான் அவர் கட்டிக்கிட்டார். முதல் மனைவி. அவங்க சகோதரியும் கட்டிக்கிட்டார். ரெண்டு பேர்த்தையும் கட்டிக்கிட்டார். அது அதுக்கப்புறம் அவர் வந்து பல்வேறு அப்புறம் வந்து அரசியலுக்கு உள்ள நுழைஞ்சார், எல்லாம் பண்ணார். வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை, அவ்வளோதான். திறமை இருக்கிறதுங்கிறது வேற, அந்த திறமையை வந்து காசாக்குறதுங்கிறது இன்னொரு திறமை. அது அப்படிதான். இப்போ சிவாஜி இருக்காரு, சிவாஜிக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும், அதை காசாக்க தெரியாது. அதை காசாகிற திறமை அவருடைய தம்பி சண்முகத்துக்கு தான் இருந்தது. எங்கள் அண்ணன் வந்து நடிக்கணும்னு 1 மணி நேரம் நடிக்கணும்னா இவ்வளோ கொடுத்தா தான்ட்டார். அதாவது இவர் நடிப்பார், அவருடைய தம்பி தான் அந்த ஃபைனான்ஸ் அதெல்லாம் சேர்த்து தம்பி தான் அதை காசாக்குனார். தொழில் தான் இவருக்கு தெரியும், கலை மட்டும் தான் இவரோடது. இவர் என்ன எங்கே போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் போயிடுவார். ஆனால் தம்பி சொல்ல தட்ட மாட்டார். அண்ணா இந்த செட்டில் வந்து 12 மணிலேருந்து 2:30 மணி வரையிலும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். 2:30 மணி ஆச்சுன்னா திறமையை காசாக்க தெரியணும். அது வந்து எம்ஜிஆர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். சண்முகம் மாதிரி எனக்கு ஒரு தம்பி இல்லாமல் போயிட்டாங்களேன்னு சொல்லி சிவாஜி கிட்ட அவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன். அது சண்முகம் மாதிரி எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருந்தா நான் உலகத்தையே ஆண்டிருப்பேங்கிற அளவுக்கு சண்முகத்தினுடைய திறமை கிட்டது. அது மாதிரி நடிக்க ஒரு கலை திறமை இருக்கலாம், அதை விற்கிறதுக்கான உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு உங்களுக்கு ஆள் வேணும். சார், நம்ம பிபிடி சினிமா நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.